அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு நடக்கக்கூடிய காரிய தடைகளை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மைமுறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒரு மையை வச்சே நம்ம என்ன செஞ்சிட முடியும், நம்ம நினைச்ச காரியங்களை பூராமே நம்ம நடத்தி வைக்க முடியும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய காரிய தடைகளை பூராமே உடைச்சி எறிய முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை மையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது இந்த காரிய தடைகள் அப்படின்னா என்னென்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே தடைபடுது அப்படின்னாவே அதுதான் காரிய தடை. நம்ம ஒரு காரியத்தை நினச்சி நம்ம போகும்போது அந்த காரியம் தடைபட்டு நின்று அந்த காரியத்தை செய்ய விடாமல் நம்மளுக்கு தடைபட்டு நிற்கிறது தான் காரிய தடை. இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மையை நீங்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய காரிய தடைகள் பூராமே நீங்கிரும். சரிங்களா? அதாவது ஒரு சில குடும்பங்களில் நல்லா உழைப்பாங்க. சரிங்களா? உழைக்கிற நபர்களாக இருப்பாங்க. என்னென்னா, உழைக்கிறதுல உங்களை மாதிரி ஆள் கிடையாது. அப்படி கடுமையாக உழைப்பாங்க. ஆனால் அவங்க என்ன தான் சம்பாரித்து நம்ம உழைச்சாலும் அவங்களால வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே ஒன்று இருக்காது. சரிங்களா? அப்படியே உழைச்சி சம்பாரித்தாலும் அந்த காசு என்ன செஞ்சிடும், ஏதாவது ஒரு வழியில் விரயமாக போய்கிட்டே இருக்கும். அந்த காசை வச்சு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? அதுபோல் ஒரு சில குடும்பங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? இது மட்டும் இல்லை, அவங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் என்ன செய்யும், தடங்களாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த வாகனம் வாங்க முடியாமல் போயிடும். அப்படியே அந்த வாகனம் வாங்கினாலும் அந்த வாகனம் என்ன செஞ்சிடும், ஒரு விபத்து இந்த மாதிரி விஷயங்களில் உள்ளாகி போயிடும். சரிங்களா? அது போல் ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த வீடு கட்டணும்னு நினப்பாங்க. ஆனால் அவங்களால வீடு கட்டணுங்கிற ஒரு அந்த பாக்கியம் அமையவே அமையாது. சரிங்களா? என்னதான் உழைச்சாலும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களும் சரி, வீடு கட்டணுங்கிற அந்த யோகம் அமையவே அமையாத தட்டி தட்டி தடங்களாக போய்கிட்டு இருக்கும். ஒரு சில பேர்கள் வீடு கட்டியும் பாதியிலேயே நின்று அப்படியே பாதியிலே நின்று போயிடும். சரிங்களா? இது போல் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் காரிய தடை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில பேர்கள்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வேலைங்கிறது அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? ஒவ்வொரு இன்டர்வியூவாக போவாங்க, ஒவ்வொரு வேலைக்குன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வேலைங்கிறது அவங்களுக்கு சாதகமாக கிடைக்காது. சரிங்களா? இதெல்லாம் காரிய தடை. சரிங்களா? ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்க போவாங்க, இல்லைன்னா மாப்பிள்ளை பார்க்க போவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி போகும்போது அந்த பொண்ணு மாப்பிள்ளைங்கிற அந்த திருமண பொருத்தமே அமையாமையே இருக்கும். சரிங்களா? இது போல் பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த மையை கொஞ்சோண்டு எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு, சரிங்களா, பொண்ணு பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காரியங்கிறது நடந்து முடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஒரு சில பேர்கள் தொழிலில் முன்னேற்றமே இருக்காது. சரிங்களா? தொழிலில் வியாபாரங்கள் கூட்டம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தொழிலில் லாபங்கிறது வராமையே இருக்கும். அந்த அப்பேற்பட்டவங்களாம் இந்த மையை டெய்லி தொழில் பண்ணக்கூடியவங்க நெற்றியில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய தொழில் பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டமே வராமல் அந்த இடத்துல ஒரு சகல சௌபாக்கியங்களையும் உருவாக்கி கொடுத்து கடைக்கு கூட்டத்தையுமே அதிகரித்து கொடுத்து பண செல்வாக்கை அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மையத்தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். சரிங்களா? சரி, இந்த மையக்கே தேவையான மூலிகைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு மூலிகை. சரிங்களா? நல்லா கவனமாக கேட்டுங்க. வெள்ளருக்கு மூலிகை. அடுத்து பார்த்தீங்கன்னா 21 அருகம்புல்லு முடிச்சு. சரிங்களா? 21 அருகம்புல் முடிச்சு. இந்த அருகம்புல்லுக்கு சாபம் கிடையாது. மற்ற மூலிகைகளுக்கெல்லாம் சாப நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணணும். சரிங்களா? அருகம்புல். அடுத்து பார்த்தீங்கன்னா வில்வம். சரிங்களா? வில்வ மரத்தில் போகக்கூடிய வடக்கு பக்கம் போகக்கூடிய வேர். சரிங்களா? என்னென்னது? அருகம்புல், வெள்ளருக்கு, வில்வ மரத்துக்கு வடக்கு பக்கம் போகக்கூடிய வேர். சரிங்களா? இந்த 3 வேரையுமே நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த வேரை என்ன செஞ்சுங்கன்னா அப்படியே முறிச்சு எடுத்து வச்சுக்கிறணும். எடுத்து வச்சுட்டு அருகம்புல்லுக்கு மட்டும் நீங்கள் காப்பு கட்டி சாபம் போக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அருகம்புல்லுக்கு சாபம் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி 3 மூலிகைகளையுமே எடுத்து
அந்த 3 மூலிகைகளையுமே ஒரு புது மண் சட்டியில் போட்டு என்ன செஞ்சீங்கன்னா, பச்சை கற்பூரம் கொண்டு அந்த மூலிகையை என்ன செஞ்சீங்கன்னா, எரிச்சு கறியாக்கி, அந்த கறியை கல்வத்தில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு, அதை விட அத்தரு, புனுகு, ஜவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இந்த வஸ்துக்கள்லாம் சேர்த்து என்ன செய்யணும், நல்லா மை பக்குவத்தில் நல்லா அரைக்கணும். அரைச்சிங்கன்னா அப்படின்னா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்ல மை பக்குவத்தில் திரண்டு வரும். அந்த ஒரு சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு தெரியுங்கல்ல, பியூர் வெள்ளையாக இருக்கும். எந்த இடத்துலையுமே கருப்பு எந்த கலரும் இல்லாமல் வெண்மையாக இருக்கும் அந்த பசு. அந்த பசுமாட்டில் இருக்கக்கூடிய பால் எடுத்து நெய்யை உருவாக்கி அந்த நெய்யைத்தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மை அரைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். வேறு எந்த பசு நெய்யும் பயன்படுத்தக்கூடாது. சொல்லி வச்சு வாங்க. ஏதாவது கிராமப்புறங்களில் வெள்ளை மாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த வெள்ளை மாட்டில் வரக்கூடிய பாலை கறந்து நெய் எடுத்து அந்த நெய்யைத்தான் இந்த மைக்கு நம்ம சேர்க்கணும். சரிங்களா? இந்த மாதிரி அந்த நெய்யை சேர்த்து நல்லா என்ன செய்யணும், மை பக்குவத்தில் சேர்த்து அரைச்சி அப்படி எடுத்து வச்சு ஒரு தாமரை இலையிலையோ இல்லை ஒரு செப்பு டப்பாலையோ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா வலிச்சு அந்த மையை சேமித்து வச்சுக்கிறணும். இந்த மூலிகை என்னைக்கு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம், இல்லைன்னா ரோஹிணி நட்சத்திரம் இல்லைன்னா பூச நட்சத்திரம் அன்னைக்குன்னு எடுக்கலாம், இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்குன்னு எடுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி மூலிகையை நான் சொன்ன முறையில் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு வாழை இலையில் இந்த மை டப்பாவை வச்சு அந்த மையக்கு வெத்தலை, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு இந்த மைக்கு பூஜை போட்டுருங்க. ஒரு மண் அகல்விளக்கில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மைக்கு உரு கொடுக்கணும். இப்படி 21 நாளைக்கு மைக்கு உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மையானது என்ன செஞ்சிடும், உயிர் பெற ஆரம்பிச்சிடும். இந்த மையை எடுத்துக்கிட்டு எந்த காரியத்தை நினச்சி நீங்கள் இந்த மையை வச்சுட்டு போகிறீங்களோ அந்த காரியம் அப்போவே அந்த காரியம் நடந்துடும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த மையை வச்சுக்கிட்டு விநாயகர் பெருமான் நல்லா மனசில் வேண்டிக்கிட்டு இந்த மையை எடுத்து வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா அந்த ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த வரன் உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அந்த திருமண பொருத்தங்கிறது ஈஸியாக. இதெல்லாம் சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுக்காக நம்ம பெரிய பெரிய பூஜைகள் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? அதுபோல் தொழில் பார்க்கக்கூடியவங்கெல்லாம் டெய்லி இந்த மையை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தொழில் பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு உங்களை தேடி கூட்டங்கள் அதிகமாக வருவாங்க. சரிங்களா? அதுக்கு பயன்படுத்தலாம். அதே போல் இந்த கோர்ட்டு கேஸு வழக்குலாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு இந்த மையை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகம் அந்த கேஸ் முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மையை பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இதோடைய சக்திகள் ரொம்ப அதிகமான ஒரு சக்திகள். சரிங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை மட்டும் பக்குவமாக எடுத்து கறிக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மூலிகைகளை நம்ம தொடும்போது நம்ம சுத்தபத்தமாக ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். சரிங்களா? சும்மா போய் அசைவத்தை சாப்பிட்டுட்டு மனசு சுத்தம் இல்லாமல் வேற ஒரு மன சிந்தனையில் போய் அந்த மூலிகைகளை தொடக்கூடாது. சரிங்களா? எல்லாருமே சொல்லக்கூடிய வகையில் மூலிகைகள் அரைக்கலாம். ஆனால் மூலிகையில் அரைக்கிற அந்த பக்குவத்தில் அரைக்கணும். ஒரே சிந்தனையில் நம்ம எந்த சிந்தனையை வச்சு நம்ம மை அரைக்கிறோமோ அதுக்கு தான் வேலை செய்யும். அதனால தான் மூலிகைகள் மை அரைக்க தெரிஞ்சவங்கள்ட்ட அரைச்சி வாங்கிக்கிறணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்ன முறையில் நீங்கள் பக்குவமாக அந்த சிந்தனையில் அரைக்கலாம். சரிங்களா? அரைச்சி நான் சொன்ன முறையில் அரைச்சி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேறு யாருக்கும் இந்த மை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரிங்களா? யாரும் தயவு செய்து கால் பண்ண வேணும். கால் பண்ணி எடுக்கலைங்கிறது கோச்சிக்கிறக்கூடாது. அதனால தான் நான் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு அப்படி மை வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட கேட்டுக்குங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். யாரும் தயவு செய்து ஃபோன் அடிக்காதீங்க. எவ்வளோ தடவைன்னு சொல்லியாச்சு, ஃபோன் அடிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஏன் ஃபோனை அடித்தா எடுக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற டயத்தில் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் நான் காலை என்ன செஞ்சேன்னா சைலண்டில் போட்டுருவேன். சரிங்களா? அதனால் நான் யார் காலையும் எடுக்க மாட்டேன். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, உங்களுக்கு மை வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணியோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணியோ அனுப்புங்க. கண்டிப்பாக அதற்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். யாருக்கும் ரிப்ளை பண்ணாமலாம் கிடையாது. சரிங்களா? ரிப்ளை பண்ணுவேன். நன்றி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.